என்ன ரம்மியே சேர மாட்டேங்கிறது? ஓ 15 சீட் இருக்கோ? யாராவது ஒரு ஜோக்கர் போடுங்களா? சரியா நீ பாரியா? குட் மார்னிங் சார். சும்மா வந்த ஒரு கை குறையுது. என்ன வாத்தியார, வரக்கூடாத இடத்துக்கு நேரங்கட்ட நேரத்துல வந்திருக்கிற? உம்மத்தான் ஊரை விட்டு துரத்தியாச்சே, நீர் எப்படி ஊருக்குள்ள வந்தீங்க? காலனில ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை காலனில இல்ல, உங்ககிட்ட தான். என் மேல உள்ள கோபத்துல ஒண்ணு மரியாத அந்த அப்பாவி ஜனங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, அது கொஞ்சம் கூட முறையில்லை. ஏயா, காலனி பசங்க குடிச்சு விட்டு என் வயலுக்கு தீ வச்சிருக்காங்க, அவனுங்களை கேட்க யோகியதில்ல, எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டியா? இந்த புத்தி சொல்றது பாடம் சொல்றதெல்லாம் 1ஆம் கிளாஸ் பையன்கிட்ட வச்சுக்கோ. இவளுக்கு எல்லாம் தெரியும். இவர் 3ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு. இத பாரியா, நீ அறிவாளியா இருந்தா மட்டும் போதாது, அந்த அறிவை யாருக்காக செலவழிக்கிறதுதான் முக்கியம். ஆண்டவன் நமக்கு அறிவை கொடுத்தது மத்தவங்களை முட்டாளாக்குறதுக்கு இல்ல, 4 பேர் அறிவாளி ஆக்குறதுக்கு. ஜாதிங்கிற பேரால அப்பாவி ஜனங்களை ரொம்ப நாளைக்கு முட்டாளாக்க முடியாது. காலத்தோட போக புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே மாத்திக்கிறதா புத்திசாலித்தனம். ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கீங்களே ஒண்ணும் தெரியாத ஜனங்க, அவங்கள மன்னிச்சு மறுபடியும் ஏத்துக்கிட்டீங்க, உங்களை தெய்வமா மதிச்சு கோயில் கட்டி கும்பிடுவாங்க. இல்ல இல்ல என்ன செய்வாங்க? அவங்க ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. காலத்துக்கு ஒரு நாள் நீங்க பதில் சொல்லியே தீரணும். காலம் கீழே உங்களையே மிரட்டிட்டு போறான். அவன் காலம் நெருங்கி போச்சுல்ல, அதான் உளறிட்டு போறான். மாதிரி ஐயா, அந்த வாத்தியம் காலனிக்குள்ள நுழையறதுக்குள்ள அவன் கதையை முடிச்சு. சரிங்க. வணக்கம் வாத்தியார. என்னங்க ராத்திரி நேரத்துல தனியா புறப்பட்டீங்க? டேய், அவரு போற இடத்துக்கு தனியா தானடா போக முடியும். வேணும்னா சுடுகாட்டு வரைக்கும் போயிட்டு வழி அமைச்சிட்டு வந்துருவோம். படிச்சவர்ல டானு புரிஞ்சுக்கிட்டாரு பாரு. பாத்தியார் வீட்டுல இல்லைன்னா எங்க போயிருப்பாரு? இருட்டுல எங்க தேடி காணுமே, எங்கடா போயிருப்பாரு? பாத்தியாரை அடிக்கிறீங்க. தள்ளி விட்டீங்க, கட்டி விட்டீங்கடா, கட்டி விட்டீங்க. இங்க எதுக்கு வாத்தியாரே தனியா வந்தீங்க? என்ன தொடாதீங்க, போங்க. என்ன காப்பாத்த நீங்க யாரோ? வாத்தியாரே நீங்க யாரோ, நான் யாரோ? என்ன வாத்தியார் எப்படி சொல்லிட்டீங்க? எங்க அப்பா அம்மா விட உங்களை தான் பெருசா நினைச்சிருக்கோம். உண்மையிலேயே அந்த அளவுக்கு என் மேல மரியாதை இருந்தா பண்ணையார வயல கொடுத்திருப்பீங்களா? ஊர் கோயில குடிச்சு கலாட்டா பண்ணிருப்பீங்களா? அப்பவே ஊரை விட்டு போயிருந்த நிம்மதியா இருந்திருப்பேன். பலி என்ன கூட்டி வந்து ஏன் இப்படி எல்லாம் அவமானப்படுத்துறீங்க? வாத்தியாரையா, நாட்டாம எங்க ஜனங்களை எல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாருங்க. ஆத்திரத்துல அப்படி பண்ணிட்டோம். ஆத்திரம் வந்தா மனுஷத்தன்மை இழந்துறதா? அவங்க எங்களை மனசுல மதிக்கிறது இல்ல, வளரவும் விடுறது இல்ல. நீங்க வளராத காரணம் அவங்க இல்ல, நீங்களேதான். உங்களுக்கு கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருந்திருந்தா பெத்த பண்ணி மண்டை உடைச்சிருப்பீங்களா? அடுத்தவங்க மேல குறை சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு பார்த்து கத்துக்கணும். மேல் சாதிக்காரங்க உங்களை வளர விடாம பண்ணிருக்கலாம். உங்க புள்ள குட்டிங்க பள்ளிக்கூடத்துக்கு போக விடாம தடுத்துருக்கலாம். நீங்க ஒழுக்கமா இருக்கிறது கூட வேண்டாம்னு சொன்னாங்க. மனுஷனா பிறந்தா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற தன்மை இருக்கணும். அது கூட இல்லைன்னா மிருகங்களுக்கு உங்களுக்கு என்னையா வித்தியாசம்? முதல்ல நீங்க உங்களை மாத்திங்க, மத்தவங்க தானா உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. வாத்தியாரையா, நாங்க செஞ்சது பூரா தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க. நான் மன்னிக்கிறது இருக்கட்டும், முதல்ல உங்க அப்பா அம்மாட்ட போய் மன்னிப்பு கேளுங்க.
ஃபாதர் ஐ அம் சாரி. ஐயோ ஏற்கனவே மண்டைய உடைச்சான், இப்ப காலை வர்றாண்டி. அடே வாய முடியா, யாரையா காலை வர்றது? ஏதோ செஞ்ச தப்புக்கு மனசு மாதிரி மண்ணு கேட்கலாம்னா உன் புருஷன் என்ன சொல்றாரு பத்தியா? இந்த ஆளுக்கு எப்போ சண்டைனா குழந்தை மேல நீ வாடா கண்ணா. இந்தா 100 ரூபா செலவுக்கு வச்சுக்க. எதுடா கண்ணா இது? தெரிஞ்சால்ட்ட கைமாத்து வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ. இவனுக்கு எவன் கைமாத்து கொடுத்தான்? மம்பி, ம்? நம்ம காலனியில புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம். இனிமே யாரும் கவலைப்பட வேணாம். முக்கியமா அந்த கிழமைட்ட சொல்லி வை. ஏய், இவனுக்கு எவண்டி கைமாத்து கொடுப்பான், அதுவும் 100 ரூபாய். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த நாய் எங்கேயோ திருடிட்டு வந்திருக்கு. முதல்ல அதை தூர போடு. என்னையா இது? சும்மா ரெடி. ஏற்கனவே போலீஸ்காரன் என்ன மிரட்டிட்டு போயிருக்கான். திருப்பி வந்தான்னா என்னத்தான் உதைப்பான். அவன் கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரியறேன் போல் இருக்கு. ஐயோ, சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டானுங்களே. சாமி, எங்கடா அவன் பையன்? சத்தியமா அந்த புறம்போக்கு இந்த 100 ரூபாயை எங்க திருடிச்சுன்னு தெரியாது சாமி. நான் கையில கூட தொடல சாமி. ஓஹோ, திருட்டு வேலை கூட பண்றானா அவன்? ஐயோ, அடிக்காதீங்க சாமி. உள்ளதா இருக்கா சாமி? போய் புடிங்க சாமி. ஐயோ, காட்டி கொடுத்தானே கருங்காலி. கான்ஸ்டபிள்ஸ், நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க போய் மற்றவங்களை இழுத்துட்டு வாங்க. டேய், வெளியே வாடா. சாமி பாத்து போங்க, கத்தி கத்தி வச்சிருப்பான், குத்திடுவான். கத்தி வச்சிருக்கான். டேய், மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல உள்ள தள்ளி லாரம் கட்டிடுவேன். ஐயோ, மறுபடியும் எட்டப்ப காட்டி கொடுத்துட்டானே. என்ன காட்டியா கொடுக்குற? யோ போலீஸே, எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதுயா. டேய், நீ என்ன பெரிய வாங்க, நல்லா வாங்க, நல்லா குத்துங்க. டேய், மிதிச்சிரும் மிதிச்சு. அந்த நாய் பண்ண தப்புக்கு என்ன அடிக்கிறீங்களா சாமி? அப்பா, ஏப்பா போலீஸ் பயப்படுறீங்க? அந்த இடுப்புல வச்சிருக்கே பிச்சுவா கத்தி, அதை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் சொறியிருங்க. டேய், பிச்சு வார வச்சு அப்பனும் போலீஸ் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. அவன் பொய் சொல்றான் சாமி. பிச்சுவாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இத பாருங்க சாமி. இது அவுத்து இந்த ஒரு தடவை விட்டுருங்க சாமி, இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் சாமி. டேய், வெளியே வந்துடுறா, வாடா. ஐயோ, நம்ம சாமி. ஐயோ, நம்ம குழந்தைய பிள்ளைய பத்திட்ட பாடி. ஐயோ. அந்த காலில் இருக்கிற வாத்தியார் அதான் ஸ்டேஷன்ல இருந்து பேசிக்க. புண்ணியமா போகுது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இப்பவே போய் அவங்க ஜாமீன் எடுத்துட்டு வரேன், வாங்க. ஏய், என் மண்டைய பிறந்தவன் உள்ள தாண்டி இருக்கான். நீ பாடி வீட்டுக்கு. அவன் ஒரு நாளாவது உள்ள இருந்தா தான் என் மனசு ஆறும். போ வீட்டுக்கு. டேய், அவன் வேலையை பாருங்கடா. நீ பாடி. வெங்கட்ராமன், வாங்க. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம். தோப்பனார் இருக்காரா? இருக்கா, தோ கூப்பிடுறேன். அப்பா, என்னம்மா? அவ வந்திருக்கா. அடடட சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். நமஸ்காரம் மாப்பிள்ளை. வாங்க வாங்க. சௌக்கியமா இருக்கேளா? நன்னா இருக்கும். பயெடுத்து போடுறே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஒரு முக்கியமான காரியமா வந்திருக்கோம். ஒண்ணும் இல்ல சம்பந்தி, எங்க பையனுக்கு பெரிய வேலை கிடைச்சிருக்கு. 2000 ரூபாய் சம்பளம் அதிகமா கிடைக்க போறது. எல்லாம் அங்க பொண்ணோட அதிர்ஷ்டம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சம்பந்தி, எங்க பையன் வேலை விஷயமா எக்கச்சக்கமா செலவாயிடுத்து. அதனால ஏற்கனவே பேசின வரதட்சணையை விட இன்னொரு 25,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னா உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். என்ன இப்படி பேசுவேன்? அன்னைக்கு போடுறத போனுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறேல. நாட்டோட சுச்சுவேஷன் இப்படி இருக்கு மாமி, நான் என்ன பண்றது? இத பாருங்க, முடிஞ்சா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இல்லைன்னா என் பையனுக்கு ஏகப்பட்ட இடம் காத்துன்னு இருக்கு. சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்க, உங்களை தவிர எங்களுக்கு வேற யார் இருக்கா? நீங்களே இப்படி சொன்னா இப்படி. பண விஷயத்துல ஜாதி சம்பிரதாயத்துக்கோ சொந்த பந்தத்துக்கோ இடமே இல்ல. ஓய், முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சம்பந்தி, பத்திரிகையெல்லாம் அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்தாச்சு. இந்த நேரம் நீங்க இப்படி சொன்னா எப்படி? நீங்க தான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும். பத்திரிக்கை தானே கொடுத்திருக்கேன், ஒன்னும் சாந்தி முகூர்த்தம் நடந்து இல்லையே. முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நேக்கு அதுதான் முக்கியம். வாடாம்பி போலாம்.
ஐயா போடு பார் உள்ள போடு உள்ள 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 2 ரூபா உள்ள இன்னும் 2 ரூபா இன்னும் 2 ரூபா என்னடா உள்ள வெளிய டேய் நம்ம காலனியில பொதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணன் தான் தலைவர், நான் செயலாளர், இவன் பொருளாளர். அதனால இதெல்லாம் ஆடக்கூடாது. உனக்கு எப்ப தமாசு தான்டா. ஒரு கை குறை நீ உட்காருன. இனிமே இந்த காலனியில வெட்டு குத்து மங்காத்தா தாயம் இதெல்லாம் விளையாண்டீங்க உங்களை வெட்டி போய் போட்டுருவேன். என்னடா 2 கிளாஸ் அடிச்சு கூட சுதியே ஏற மாட்டேன். உனக்கு 6 கிளாஸ் அடிச்சா தான் ஏறும். கொண்டா முடியா. ஏய் எங்க உட்கார்ந்து என்னடா பண்ற? வாங்கனே புதுசா சரக்கு வந்து ஒரு கிளாஸ் அடிங்க. டேய் யாரா இவரு? தாத்தாண்ணே. ஆமா கொப்பர பத்த தாத்தா. இவர்தான்டா மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரு. அவரு கீழே உட்கார்ந்து நீ சாராய விக்கிறீ? ஆமா முந்தால கூட இங்க தான் உட்கார்ந்து சாராயம் குடிச்சீங்க. அந்த காசு கூட கொடுக்கல. டச்சி அதெல்லாம் பழைய கதை. அத கிளறாத. இப்ப நாங்க எல்லாம் புது மனுஷனாகிட்டோம். இனிமே இதெல்லாம் இங்க விக்க கூடாது. எடுத்து ஓடுறா. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி நான் பொழப்பு நடத்துறது? டேய் சங்க முடிவெடுத்தாண்டா. வேண்டாம் இங்கிலீஷ் ஐட்டமா பிராண்டி விஸ்கி ரம்மு இதெல்லாம் எடுத்துக்க. என்ன நான் அது மட்டும் என்ன பெசல் தீர்த்தமா? டேய் இனிமே இந்த சாராயம் சப்பி கலக்கல் எதுவுமே வைக்க கூடாது. எடுத்து போடா. பொழுது விடிஞ்சு பொழுது போனா உன்னோட ரோதனே போச்சே. வேறாயே சொன்னா கேளுடி. ரொம்ப நாளா ஆச்சுடி. இந்த நடப்போட வீட்டுக்குள்ள வந்தா தொடப்ப கட்ட பிஞ்சிரும். போய் இருமா இருமா. எதுக்கு மாதிரி ஆம்பளை தொடப்ப கட்ட அடிக்கிற? சும்மா இருடே. இந்த ஆளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. மச்சான் நம்ம காலனியே பொம்பளைங்க ராஜ்யமா போச்சு மச்சான். மூடிக்கிட்டு போடா. ஏன் அவஸ்தை எனக்கு தெரியும். 10 நாள் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல நேரங்காலம் தெரியாம இந்த ஆள் வேற அடிக்கடி வந்து உயிரை எடுத்தா எந்த பொம்பளைக்கு தான் கோவம் வராது? ஐயோ ஏய் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. எதை எப்ப செய்யறது விவசாயம் இல்லையா? இருங்க யாரு என்ன செஞ்சது? எதா இருந்தாலும் சங்கத்தை கேட்டுதான் செய்யணும். டேய் இதெல்லாம் அப்படி செய்ய முடியாதுடா. அப்ப சங்கம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? எதா இருந்தாலும் சங்கத்துக்கு முன்னாடி தான் செய்யணும். சங்கத்துக்காரங்களை வச்சுட்டு தான் செய்யணும். டேய் இதெல்லாம் சங்கம் செய்யாதடா. சங்கம் செய்யற போட்டோம். செயலாளர் நான் எதுக்கு இருக்கேன்? நான் செய்றேன். ஐயோ என்ன நடந்து ஏது நடந்து கேட்காம செயலாளர் செய்யறானா பாருங்க. தங்கச்சி பாசம் பொத்துக்கிடுச்சு. நமஸ்காரம். அடேட வாயிர என்ன தட்டுங்கையுமா வந்திருக்கிற? வா உட்கார். அது இருக்கட்டும். நல்ல நேரத்துல வந்திருக்கேன். எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துருக்கு. முதல்ல இத பாருங்க. உங்க ஆத்துக்கு அடேடே, தான் வர்றேன். உன் பொண்ணு கல்யாணமா? ஆமா எல்லாரும் அவசியம் வந்து ஆசீர்வதிக்கணும். கண்டிப்பா வந்து ஆசீர்வாதம் பண்றோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. மாப்பிள்ளை விட்டா திடீர்னு 25,000 ரூபாய் கூடுதலா வரச்சுன்னு கேட்டார். பெரியவா உங்களை எல்லாம் நம்பித்தான் தர்றேன்னு நான் வாக்கு கொடுத்துட்டேன். என்னையா திடுதிப்புன்னு 25,000 சொல்ற? பணம் கொடுக்கலைன்னா பொண்ணு கல்யாணம் நின்னு போயிரும். உங்களை தான் நம்பி இருக்கேன். என் மானத்தை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும். வர்றேன். நமஸ்காரம். ஐயோ ஐயா மறந்துட்டேனே. இவனை நம்பி எப்படியா 25,000 ரூபாய் கொடுக்கறது? ஏதோ பழகுன தோஷத்துக்கு 1000மோ 2000மோ பிச்சை போட்டு போலாம். அவனுக்கு சொத்து பத்து இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஈடு வச்சுட்டு பணம் கொடுக்கலாம். அவங்கிட்ட இருக்கிறது அந்த பழைய பஞ்சாங்கமும் மஞ்ச பையன் தான். அதை வச்சுட்டு என்ன பண்றது? இவன் பொண்ணு பெத்துட்டான்றதுக்காக நாம வரதட்சணை கொடுக்க முடியுமா? சுத்த பைத்தியக்காரனா இருக்கான். என்னையா போனதும் திரும்பிட்ட? இத மறந்து வச்சுட்டேன். என்ன எனக்கு இருக்கிற சொத்து பழைய பஞ்சாங்கமும் இந்த மஞ்ச பையன் தான். ஏனா போன காரியம் என்னாச்சு? எல்லாரும் கை விரிச்சிட்டடி. அப்போ நம்ம பொண்ணோட கல்யாணம் விதி விட்ட வழி. நான் என்னடி பண்ண முடியும்? இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த காலத்துல மூட்டை தூக்குறவன் கூட எவன் கால கைய பிடிச்சாவது தன் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான். ஆனா நீங்க பெரிய சாஸ்திரம் படிச்சவர், ஊர்வலத்தை பத்தி எல்லாம் வாய்க்கிழிய பேசுறவர். தாம் பெத்த பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வைக்க யோகிதை இல்லைன்னா நீங்க எல்லாம் எதுக்காக ஆம்பளைன்னு சொல்லிட்டு இருக்கணும். இத பாருங்க, உங்களால முடிஞ்ச இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. இல்லைன்னா கொஞ்சம் வருஷத்தை வாங்கி கொடுத்து எங்களை ஒரே அடியா சாகரிச்சிருங்க. நாங்க நிம்மதியா போய் சேர்ந்துடுறோம்.
ஏண்டா உங்களை நாங்க எங்க எல்லாம் தேடுறது? எங்கடா அந்த தரதலைங்க? உங்களுக்காக நாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் கையுமா அலையணுமா? அதெல்லாம் வாத்தியார் ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா கிட்ட சொல்லிக்கிறேன்ட்டாரு. எப்போ எங்களை உள்ள தள்ளி முட்டியெல்லாம் பேத்ததுக்கு அப்புறமா? ஏய், மரியாதையா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்து சேருங்க. நாங்க முதல்ல போய் இன்ஸ்பெக்டர் ஐயாவை பாக்குறோம். என்ன அது யாரது மரத்துக்கு கீழே எட்டி எட்டி தாவிக்கிட்டு இருக்கிறது? நம்ம ஐயர் மாதிரி இல்ல? ஆமா, ஐயர் தான். அவர் எதுக்கு இங்க வந்தாரு? கையில கயிறு வேற வச்சிருக்காரு. வாங்க போய் பாப்போம். வாங்க. சாமி 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 இருங்க சாமி, இருங்க சாமி. என்ன சாமி காரியம் பண்றீங்க? தயவு செய்து என்ன தடுக்காதீங்க, விடுங்க. நான் சாக போறேன். ஏன் சாமி, அடுத்த வாரம் உங்க பொண்ணு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள சாகப்புறம்னு சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மானமே போனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உயிர் வாழணும்? விடுங்க, நான் சாக போறேன். சாமி விடு. இப்ப சாக அளவுக்கு என்ன நடந்துச்சு? கேவலம் ஒரு 25,000 ரூபாய் பணத்துக்காக மாப்பிள்ளை விட்டா, என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தி என்ன அவமானப்படுத்திட்டா. இதுக்கு மேலே நான் உயிர் வாழணுமா? ஏன் சாமி, இதுக்கு போயா உயிரை மாச்சுக்கிறது? ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ற நீங்களே இப்படி செய்யலாமா? என்ன சாமி, உங்களை சாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க இந்த ஊர்ல எதுக்கு இருக்கிறது? நீங்க கவலைப்படாதீங்க சாமி. இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா வேற எந்த மாப்பிளையுமே கிடைக்க மாட்டானா? எவன் கால கையை பிடிச்சாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி நம்ம பொண்ணு கல்யாணத்தை நாங்க ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறோம் சாமி. நீங்க தைரியமா வாங்க சாமி, வாங்க சாமி. சாமி, இதுக்கெல்லாம் போய் மனசு விட்டுலாமா? நீங்க அழாதீங்க சாமி. நான் அதை நினைச்சு அழறப்பா. நீங்க எதிரில் வந்தாலே அவசகணும்னு நினைச்சேன். உங்களோட பேசுறதே பாவம்னு நினைச்சேன். இப்பதான் புரிஞ்சது, மனுஷால உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது, உள்ளத்தை பார்க்கணும்னு. உங்க பசங்க எல்லாம் படிக்க கூடாது, நீங்கெல்லாம் வளரவே கூடாதுங்கிறதுக்காக நாட்டாம கூட சேர்ந்து உங்களை கெடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க அதையெல்லாம் மறந்து என்ன நீங்க காப்பாத்தி இந்த அளவுக்கு என் மேல பிரிய வச்சிருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் மனுஷா இல்லப்பா. சாமி, தெய்வம்ப்பா, தெய்வம். என்ன சாமி இது? சாமி சாமி சாமி, எங்களை பார்க்கும் போதெல்லாம் எதுக்காக நீங்க திட்டுனீங்க? நாங்கெல்லாம் சுத்தபத்தமா இருக்கணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே. அப்ப எங்களுக்கு புத்தி இல்ல, நீங்க சொன்னதெல்லாம் நாங்க காதுல போட்டுக்கல. இப்ப வாத்தியார் எங்களை மனுஷனாக்கிட்டாரு, நல்லது கெட்டதுன்னா என்னன்னு புரிய வச்சுட்டாரு. நீங்க பெரியவங்க, நீங்க எல்லாம் சாகக்கூடாது சாமி. ரொம்ப நாளைக்கு இருந்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டணும் சாமி. வாங்க சாமி, சாமி வாங்க, வாங்க சாமி, வாங்க 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 சாமி, வாங்க. ஐயா வாங்க 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 வாங்க. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. இருக்கட்டும், இருக்கட்டும். வாங்க. என்னையா எல்லாம் ரெடியா? எல்லாமே ரெடிங்க. நீங்க வந்து கொடி ஏத்திட்டு குழந்தைகளுக்கு முட்டாய் கொடுக்க வேண்டியதாக பாக்கி. ஏயா, என் பையனும் உங்க பசங்களும் மட்டும்தான் வந்திருக்காங்க, மத்த பிள்ளைங்களா எங்க போனாங்க? வாத்தியார் இந்த ஊரை விட்டு போனப்பவே பாதி பசங்க அவர் பின்னாடி போயிட்டாங்க. மீதி பசங்க இந்த காலனில ஏதோ புதுசா பள்ளிக்கூடம் கட்டி கொடி ஏத்துறாங்களா, அங்க போயிட்டாங்க. என்னது, காலனில பள்ளிக்கூடம் கட்டி கொடி ஏத்துறாங்களா? இன்னைக்கு ஆகஸ்ட் 15 சுதந்திர நாள். நம்ம இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சு இன்னையோட 45 வருஷம் ஆகுது. ஆனா அந்த சுதந்திரத்தோட முழுமையான பலன் நம்ம மாதிரி ஏழை ஜனங்களுக்கு இன்னும் வந்து சேரல. அதுக்கு தடையா இருக்கிறது ஒரு சிலரோட ஜாதி வெறியும் மத உணர்வும் தான். இந்த வேறுபாடு என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தான் முழுமையான சுதந்திரம் நமக்கு கிடைச்சதாக அர்த்தம். இதுக்கெல்லாம் விடுவி காலம் சீக்கிரமே வருங்கிற நம்பிக்கையோட இந்த தேசிய கொடியை ஏத்துவோம். இப்பொழுது நமது அன்பிற்குரிய சுடலை அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைப்பார்கள். ஐயோ சாமி, நானுங்களா? வாப்பா. வேண்டாங்க சாமி, பெரியவங்க நீங்க ஏத்துங்க சாமி. பாப்பா, நீ இந்தியன் சிட்டிசன், இந்திய குடிமகன் யாரு வேணாலும் இந்த கொடி ஏத்தலாம். ஏத்து. பாப்பா. வெரி குட். கத்துக்கணும் கத்துக்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும், ஒத்துக்கணும் ஒத்துக்கணும்
அதில் உண்டாவது நலம்தான் உள்ளாரும் எல்லாரும் ஒன்னேதான் வந்தாச்சு நன்னேரம் முன்னேதான் பிறப்பால உயர்ந்தாலும் மனதால உயர்ந்தாத்தான் உயர்வாகும் மேல் ஜாதி கீழ் ஜாதி இங்கேது எல்லாமே ஒரு ஜாதி ஒன்னே ஒன்று பூமி இதில் ஊருக்கு ஊரு பல சாமி அன்பானது சாமி நீ அன்போடு வாழ்ந்து வழிகாமி மனிதா 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 ஒன்னாகிரு மனதால் உயர்ந்து விண்ணாகிரு நீ நினைச்சா நடக்கும் எதுவும் இந்த உலகம் அதுக்கு உதவும் கத்துக்கணும் கத்துக்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் தொழிலாளி விவசாயி உழைப்பாளி உறங்காத படிப்பாளி கருங்காலி களவாணி தெரியாம மூடி வைக்கும் பெருச்சாளி எல்லாம் ஒரு இனம்தான் இதில் எல்லோருக்கும் தேவை நல்ல குணம்தான் எல்லாம் பல ரகம்தான் இதில் ஏமாத்தி பொழைக்கும் சில ஜனம்தான் இது உலகில் நடக்கும் நடப்பு இனி வரணும் உனக்கோ பொறுப்பு கத்துக்கணும் கத்துக்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் ஒன்னா இருந்தா பலம்தான் அதில் உண்டாவது நலம்தான் உள்ளாரும் எல்லாரும் ஒன்னேதான் வந்தாச்சு நன்னேரம் முன்னேதான் கத்துக்கணும் கத்துக்கணும் ஒன்னா இருக்க கத்துக்கணும் ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் ஏண்டி தண்ணி எடுக்க போன நேரத்தோட வரதில்லையா இல்லம்மா அந்த தங்கம்மாக்கால அவங்க பிரசவ வலியால துடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க வீட்ல எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்களா அதான் அங்க நின்னு பாத்துட்டு வந்தாங்க தங்கம்மாளா அவளுக்கு இது மாசம் இல்லையா அடுத்த மாசம்ல சொன்னா சரி சரி அடுப்பு பாத்துக்க என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் இப்படி காலை போட்டு ஓட்டாதம்மா நேரம் பொறுமையா இருமா கடவுளே என்னாச்சு நேரத்தோட நல்லதானே இருந்தா தங்கா என்ன என்னடி எல்லாரும் வேலைக்கு பாத்துக்கிட்டு இருக்கியா மரத்த வச்சு கூப்பிடல எங்கடா ஓட்டுக்கார என் பெருமாள் என்னத்தா டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க போய் மரத்த வச்சு கூட்டு வா நான் என்னத்தான் பண்றது ஊர் கட்டுப்பாடு இருக்குது டேய் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கா ஊர் கட்டுப்பாடா பெரிய ஊர் கட்டுப்பாடு தள்ளு நான் போய் கூட்டு வரேன் இந்தா நெல்லு பிரசவம் பார்க்க போறியா ஊர் பஞ்சாயத்து கூட என்ன முடிவு எடுத்திருக்காங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க போ
இல்ல அம்மா தான் வந்து அம்மாவது ஆட்டுக்குட்டியாது போடி. இந்தா சொல்லிட்டே இருக்கறல போ. என்னடி பஞ்சாயத்து? ஒரு உசுரை காப்பாத்துறதுக்கு பஞ்சாயத்து. நீ வா. அனாவசியமா ஊர் விஷயத்துல தலையிடாத, மரியாதையா போயிரு. ஐயா ஐயா, என் பொண்டாட்டி உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கா ஐயா, கொஞ்சம் அவனை அனுப்பி வைங்க ஐயா. டேய், உன் ஒருத்தருக்காக ஊர் கட்டுப்பட்ட மீற முடியுமா? வண்டி கட்டிட்டு வெளியூர்ல போய் பார்த்தா ஐயா, அவங்க காரம்பிச்சு கெஞ்சி கெடுக்கிறான், அவனை கொஞ்சம் அனுப்பி வைங்க. ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன் கடவுளே? போ சொல்றேன்ல போ. இத்தனை நாளா பண்ண பாவம் எல்லாம் போதாதுன்னு அந்த புள்ளத்தாச்சி பாவத்தை வர கொட்டிக்கிறியா? இதெல்லாம் உன்னை சும்மா விட போறதில்ல. ஆமா ஆமா, இவ சாபம் விட்டு அப்படியே பலிச்சிட போகுது. போடி பய. ஏண்டா, அதான் மறுத்து வச்சு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டானுங்கல்ல, மறுபடியும் எதுக்கு வச்சுட்டு வேடிக்கை பார்க்கணும்? பேசாம டவுன் கொண்டு போயிடுவோம். டேய் சீக்கிரம் வண்டியை போட்டு. ஐயோ போயிட்டாளே. அட பாவி, உன் பொண்டாட்டி வயித்து புள்ளையோட உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. என்னை விட்டு போயிட்டே. என்னையா அநியாயம்? ஊர் கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்லி கண்ணு முன்னால 2 உசுரை கொண்டுட்டாங்களே. என்னையா எல்லாரும் ஒட்டு மொத்தமா வந்திருக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு பிரசிடண்ட் ஆகும் மெம்பர் ஆகும் தேர்ந்தெடுத்தது ஊர் ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான், எங்க எல்லாம் சாகடிக்கிறதுக்கு இல்ல. உங்க 4-5 பேர் சுய கௌரவத்துக்காக ஒரே நாசப்படுத்திட்டீங்களா? அந்த மருத்துவச்சியை ஊருக்குள்ள நுழைய விட்டு இருந்தா 2 உயிர் அநியாயமா போயிருக்குமா? அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க செத்துந்தா தானே அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். போன பஞ்சாயத்திலேயே சொன்னோம், காலனிக்காரங்க ஒதுக்கி வைக்காதீங்கன்னு. கேட்டீங்களா? இப்ப ஊரையே 2 ஆக்கிட்டீங்களா? யோ, என்னையா புரியாம பேசுறீங்க? அவர் ஒருத்தருக்காகவே இதெல்லாம் செய்தாரு. ஊர்க்காரங்க நம்ம மரியாதை கெட்டு போயிட கூடாதுன்னு தானே ஜாதி கட்டுப்பாடு கொண்டு வந்தாரு. இனிமே யாரும் ஜாதி கதின்னு பேசுறவங்க வச்சுக்காதீங்க. ஆவுன்னா ஜாதி பேர சொல்லி ஏமாத்தமாக்கிறீங்களா? பணக்காரங்க நீங்க வேணா ஜாதி வச்சுக்கீங்கய்யா, நாங்க ஏழைங்க. எங்க உதவி காலனிக்காரங்களுக்கு தேவை, காலனிக்காரங்க உதவி எங்களுக்கு தேவை. எங்களுக்கு சாதி முக்கியம் இல்லைங்க, மனுஷங்க தான் முக்கியம். இப்ப என்னதான்டா சொல்றீங்க? இந்த சாவு எடுக்கணும்னா அந்த காலனிக்காரங்க ஊருக்குள்ள வந்தாகணும். அவங்களை நீங்களே கூப்பிட்டு பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். முடிவு எடுக்கலன்னா இந்த ஊருக்கு பிரசிடண்ட் யாரு, மெம்பர் யாருங்கிறத நாங்களே முடிவெடுக்க வேண்டியது வரும். ஏங்க, இவனுங்க போற வேகத்தை பார்த்தா இவனுங்களே காலனிக்காரங்களை கூப்பிட்டு பணத்தை எடுத்துருவாங்க போல இருக்க. அப்படி ஒண்ணு பண்ணிட்டாங்க, அப்புறம் நமக்கு மரியாதை எல்லாம் போயிருப்போம். நாட்டாமே, நாமளே கொஞ்சம் இறங்கி போய் காலனிக்காரங்க கூட பேசி சமாதானமா போயிடலாமே. அதை விட தூக்குல தொங்கலையா? அதுக்கப்புறமா எதுக்கியா நமக்கு சொத்து அந்தஸ்து கௌரவம் எல்லாம்? அவனுங்களா நாமளான்னு பாத்துருவோம். இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பாத்தியார் ஐயா, இன்னைக்கோ நாளைக்கோ ஊருக்காரங்க மனசு மாறி வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஊருக்குள்ள 2 சாவு விழுந்ததுக்கு அப்புறமும் அவங்க மனசு மாறி வரலன்னா இனிமேலும் இறங்கி வருவாங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லைங்க. இதுக்கு மேலையும் வீம்பு பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளை பட்டினி போடுறது நல்லதில்லை. அதனால எல்லாருமா போய் செஞ்சது தப்புன்னு ஊர்க்காரங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்போம். அண்ணன் சொல்றதா சரிங்க. எத்தனை நாளைக்கு தான் நாங்க அடி வயித்துல ஈர துணி கட்டிட்டு இருக்கிறது? அப்படி தன்மானத்தை விட்டு காலில் விழுறத விட இப்படியே பட்டினியாரம் செத்து போயிடலாயா? எதுக்காக பட்டினி கிடக்கணும்? உங்களுக்கு கை கால் இல்ல? அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக ஊருக்காரங்களை நம்புறதுனாலதான் உங்களை யாருமே மதிக்கிறது இல்ல. நீங்களே சுயமா தொழில் ஆரம்பிச்சு உங்க சொந்த காலில் நின்னுனா உங்களை யாரும் என்ன பண்ண முடியும்? சாமி, நீங்க நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி சொல்றீங்க, நாங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கே போராடிட்டு இருக்கோம். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, நாளைக்கே ஊருக்குள்ள போய் எங்களுக்கு ஒரு வழி சொல்லிட்டு பணத்தை எடுங்கன்னு தகராறு பண்ணாதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். ஏங்க, நாம இந்த தொழில் செய்யறதுனால ஊர்க்காரங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் அதே தொழிலை பிடிச்சிட்டு ஏன் தொங்குறீங்க? என்னடா தொங்குறீங்கன்னு தெரிஞ்ச தொழில் தானே செய்ய முடியும். புதுசா நம்ம என்ன தொழில் செய்ய முடியும்? இந்த தொழில் இல்லைன்னா நம்மளால பிழைக்க முடியாதா? தூக்கி போட்டு வாங்க, வெளியூர்ல பிடிச்சிக்கலாம். அங்க உங்க சித்தப்பா வெத்தலை பார்க்க வச்சுட்டு கூப்பிடுறான், வா வான்னு. எச்ச பொறுக்கி நாயே, ஏதாவது பேசுன தூக்கி போட்டு மிதிக்கிறேன். சொன்னா கேள் ப்ளீஸ். அவனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு சொல்றது கேளுங்கப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. என்ன வார்த்தையான பொறுமையா இருக்கிறது? ஏன்பா பாவாட சண்டை போடுக்க நம்ம கூடியிருக்கோம், என்ன விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம்? இது பாருங்க, உங்க தன்மானத்தை விட்டுட்டு ஊர்க்காரன் கால போய் விழுகிறது தப்பு. இதுக்காக கோச்சிட்டு ஊரை விட்டு வெளியே போறது தப்பு. சுடல சொன்ன மாதிரி நம்ம ஊருக்குள்ள குடியிருந்துகிட்டே இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும். வாத்தியாரே, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த விஷயம் மட்டும் ஒத்து வர மாட்டான். இது பாருப்பா, அப்பன் தொழிலை தான் புள்ள செய்யணுங்கிற கட்டாயம் இல்ல. உங்களுக்கு இஷ்டப்பட்ட தொழிலை நீங்க செய்யலாம், இல்ல வெளியூர் போய் கூட நீங்க பொழைச்சுக்கலாம். ஆனா அவங்க நிலம் அப்படி இல்ல. வாழ்க்கையில பெரும்பகுதி இதே தொழிலை கழிச்சிட்டவங்க. புதுசா எந்த தொழிலும் தெரியாது, வெளியூர் போய் பிழைக்கவே முடியாது. அதனால நாம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சனைக்காக போராடுறதா சரின்னு எனக்கு தோணுது. அப்புறம் உங்க இஷ்டம்.
நீங்க போய் உங்க வேலையை ஆரம்பிங்கயா. யோ இருங்கயா, நேத்துக்கு நாங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னைக்கு வெளியூர்ல இருந்து ஆள் கூட்டி வந்தா என்னங்க அர்த்தம்? மறுபடியும் தூர்ல பிரச்சனையை உருவாக்க பாக்குறீங்களா? காலனிக்காரங்க வர அவன் பணத்தை எடுக்க கூடாதுங்க. அவங்க வந்து தாங்க எடுக்கணும். யோ மடத்தரமா பேசாதீங்கயா. உங்களுக்கு தான் இந்த ஊர் மேல அக்கறையா? எங்களுக்கு அக்கறை இல்லையா? அவனுங்கிட்ட பேசி சமாதானம் பண்ணி கூட்டு வரலன்னா வேலை மேனக்கிட்டு போனோம். அங்க நான் காலைல அவன் குடிச்சிட்டு ஒருத்தர் அடிச்சுட்டு வீட்டை கொளுத்திட்டு இருக்கான். அவன்கிட்ட பேச சொல்றேன். அவங்களுக்கு தான் வேலையா போச்சுங்க. போன வாரம் இப்படிதான் அப்பனு மூணு அடிச்சுட்டு மண்டையை உடைச்சிட்டானுங்க. இப்படிப்பட்டவங்களை போய் நாம எப்படியா கூட்டு வர முடியும்? மணியார் சொல்றது கரெக்ட் தான். உண்மையில அவங்களுக்கு அக்கறை இருந்தா சாமியும் காலையில் இப்படி நடந்து போச்சு, வர்றதுக்கு முன்னப்பட ஆகும் அப்படின்னு வந்து ஒரு வாரம் சொல்லி போயிருக்கலாம்ல. தம்பி, அவங்க அனுப்பி பணத்தை வச்சிருக்க முடியாது. அவசரத்துக்கு தப்பே இல்ல. நாட்டாம சொன்ன மாதிரி வெளியூர்காரங்களை வச்சு பணத்தை எடுத்துட வேண்டியதான். அப்புறம் என்ன நினைக்கிறீங்க? வேலை ஆரம்பிங்கடா. நாங்க எல்லாம் எப்படியா பணத்தை எடுக்க? இறக்கியா இறக்கியா கீழே. காலனியை தீ வச்சு கொடுத்ததும் இல்லாம வெளியூர்காரர்களை வச்சு பணத்தை வேற எடுக்கிறீங்களா? இரு யாரையா கொடுத்தது? வேற யாரு? இந்த நிக்கிறாங்க பிரசிடென்ட், அவரு அவங்க ஆளுங்களும் தான். யாரா தீ வச்சது? தூக்கி போட்டு மீட்டு போட முயற்சி. கொஞ்சம் பொறு. அதட்டி பேசுறதுனால உண்மை பொய் ஆயிடாது. எடுத்துட்டு வாங்க பாங்களே. யாரா தீ வைக்க சொன்னது? சொல்லுங்க. கொளுத்துங்கடா பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இப்ப வம்பல மாட்டி விட்டீங்களே சாமி. இத்தனை நாள் அவர் சொத்தை தின்னுட்டு பவர்க்கு நடந்ததுதானே சொல்றான். செய்யறதையும் செஞ்சுட்டு நாடகம் மாட்டீங்க. நிறுத்துங்கடா. அங்க என்னடா கேள்வி? காலனியை கொளுத்த சொன்னவன் நான் தான். எவனுக்காவது தைரியம் இருந்தா என் மேல கை வைங்கடா. எல்லாரும் ஒழுங்கு மரியாதையா ஓடிருங்க. இல்ல எவனும் உயிரோட ஊர் போய் சேர மாட்டீங்க. பணம் இருக்கு, பதவி இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் பேசிட கூடாது. ஊர்க்காரங்களை அனுசரிச்சு போகணும். அதுதான் உங்களுக்கு மரியாதை, உங்க பதவிக்கு மரியாதை. நீ யாரா எங்க ஊர் விஷயத்துல அவனுக்கு அப்படியே தூக்கிப்பட்டு விட்டீங்களா? சண்டை வேண்டாப்பா, சமாதானமா போயிடலாம்ப்பா. இந்த விஷயத்தை ஊருக்காரங்க காலனிக்காரங்க எல்லாம் பார்க்க கூடாதியா. நமக்கு நியாயம் தான் முக்கியம். வாங்கியா போலாம். சண்டை வேண்டாப்பா. நிறுத்திக்கிட்டாங்க. போகடா. கூலிக்கு மாரடிக்கிற பசங்களா போகடா. நிறுத்துங்கடா. நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. நாங்க தலையிடாம வேலையா தலையிடுவாங்க. ஊரை ரத்தினமாக்க பாக்குறியா? என்னடா சொன்ன? நல்லா போட்டு குத்துங்கோ. நாயிலா உங்களை விட மாட்டேன்டா. நிறுத்துங்கோ. சொல்லல பிரசிடென்ட் எஸ்கேப் ஆனா முதல்ல அவனை பிடிங்கோ. வேண்டாண்டா. டேய் விட்டுடுங்கடா. ஐயோ போல போறாடா. விட்டுடுங்கடா. அடே ஒரு காலை பிடிக்காதா? அடே வேண்டாண்டா.
கையெடுத்து மரியாதை வெளியே வந்துரு, இல்ல வீட்டோட வச்சு கொளுத்தி விடுவோம். வாட வெளியே. அவன் வரமாட்டான்டா, அடிச்சு வீட்டை நோக்கிடா. கொண்டாட மண்ணனே, நாலா பக்கம் ஊத்துக்கிறா, ஊத்துறா. அப்பா அப்பா அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்கப்பா. அப்பா நீ போத விட்டுடுப்பா, விட்டுடுப்பா. அப்பா அந்த கையை நாசப்படுத்திட்டா நீ சப்போர்ட் பண்றியா? பண்ணிடாதப்பா, அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்கடா. ஊத்துக்கிறா, ஊத்துக்கிறா. அப்பா ஐயோ தம்பி தம்பி, அந்த பாவிய உயிரோட வச்சு கொளுத்திடுவாங்க போல இருக்கு தம்பி. நீ சொன்னா கேட்பாங்க தம்பி. மாலை பிடிச்சு கேட்கிற தம்பி, அந்த ஆளை எப்படியாவது காப்பாத்து தம்பி. என்ன கலைஞா பண்றீங்க? நிறுத்துங்கயா, நிறுத்துங்கயா. சொன்ன கேளுப்பா, நீங்க விடுக்க மாட்டேற. இப்ப நிறுத்த போறீங்களா இல்லையா? மனுஷன் தான் பொறுமை வேணும். இப்படி சொல்லி சொல்லி எங்களை அடக்கி வச்சனாலதான் இது அக்கிரமத்துக்கு அளவு இல்லாம போச்சு. அவனை சும்மா விடக்கூடாது, உசுரோட கொளுத்தணும். எங்க வீடெல்லாம் எப்படி எரிஞ்சதோ அதே மாதிரி இவனை எரிஞ்சு சாம்பல் ஆகணும். அப்பதான் எங்க ஆத்திர அடங்கு. கொளுத்துங்கடா, நிறுத்துங்க. அவரை கொன்னாத்தான் உங்க ஆத்திர அடங்கும்னா முதல்ல என்ன கொளுத்திட்டு அப்புறம் அவரை கொளுத்துங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், மனுஷத்தன்மையோட வாழணுங்கிறதுக்காகத்தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். என் கண்ணு முன்னாலே நீங்க மிருகமா மாறதை அனுமதிக்கவே மாட்டேன். பாத்தியாரையா, இவனை நல்லவன்னு நம்பி இத்தனை வருஷமா நாங்க ஏமாந்தது போதும். எங்களை மாதிரி ஏழை சாதிகளை கூண்டோட அழிக்கணும்னு இவன் முடிவு பண்ணிட்டான். இவன் மாதிரி ஜாதி வரி பிடிச்சவங்களை எல்லாம் உயிரோட கொளுத்தணும். இவர் ஒருத்தர் கொளுத்துறதுனால மட்டும் ஜாதி ஒழிஞ்சிருமா? ஜாதி பெரி நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மனசுல இருந்து ஒழியணும். ஏன் உங்களையே எடுத்துங்களேன், உங்க மனசுல இந்த ஜாதி வரி இருக்கிறதுனால தானே தாலி கட்டி 5 வருஷம் ஆகியும் வாழ வேண்டிய பொண்ணை வாழ வெட்டியாக்கி வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. முதல்ல உங்க மனசுல இருக்கிற ஜாதி வரியை தூக்கி எறிங்க, அப்புறம் மத்தவங்களை கேளுங்க. அதுக்காக இவனை மன்னிச்சு விட்டுலாங்கிறீங்களா? இவன் மாதிரி ஆட்களை தண்டிக்காம விட்டா ஊரையே நாசப்படுத்திடுவாங்க. இவனை மன்னிக்கவே கூடாது. நான் மன்னிச்சு விட்டுடுங்கன்னு சொல்லல, அவர் திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு கேட்கிறேன். வாத்தியார் சொல்றது 100க்கு 100 கரெக்ட். அப்படி ஒரு சந்தர்ப்பம் நேக்கு கிடைச்சதுனாலதான் நானே மனம் தெரிஞ்சு வந்திருக்கேன். அதே மாதிரி அவளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பாப்போமே. என்ன சொல்லல? அப்படின்னா அந்த ஆள் செஞ்ச தப்புன்னு எங்க எல்லாரும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. வாயா வெளியே, வாயா வெளியே, வாயா வெளியே, வாயா. இருங்க, அவரு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? நான் கூப்பிட்டு கேட்க சொல்றேன். தயவு செஞ்சு கம்பல கீழே போட்டு ஓரமா போங்க, 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 ஓரமா போங்கப்பா, போங்கப்பா, ஓரமா போ. சொன்னா கேளுப்பா, போங்கப்பா, போங்கப்பா, ஓரமா, ஓரமா. உங்களுக்கு எவ்வளவோ இடைஞ்சல் நான் பண்ணிருக்கிறேன். அதையெல்லாம் மறந்துட்டு எனக்காக உங்க உயிரை கூட கொடுக்கிறேன்னு சொன்னீங்களே, ரொம்ப நன்றியா. ஆனா கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்களே, இவங்க எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன்னு, அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. இந்த உடம்புல ஓட ரத்தம் இருக்கே, அது அடங்கி போற ரத்தம் இல்ல, அடக்கி ஆண்ட ரத்தம். கடைசி துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் எவன் கால் என விழ மாட்டேன். நீ போ.